டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோன்னா சைக்காலஜி அப்படின்ற ஒரு காமன் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதில் 30 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 30 மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தான். நம்ம என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணால் ஒரு 30 மார்க்குக்கு அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஒரு 20 மார்க்குக்கு மேலேயாச்சும் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் டெட் பேப்பர் 2 இதில் 2023 என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்களை நான் சொல்கிறேன். அந்த டாப்பிக்கை மட்டுமாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கவர் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு டைலர்ஸ் தேரி. ஸோ டைலர் அப்படின்றவர் பார்த்தோன்னா ஆக்கத்திறனுடைய நிலைகள் படிநிலைகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ லெவல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி மொத்தம் எத்தனை லெவலில் பார்த்தோன்னா க்ரியேட்டிவிட்டியை இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். இதில் மொத்தம் 5 லெவல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது எத்தனைன்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ மேபி நம்மளுடைய ஃப்யூச்சரில் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இதில் என்னென்ன தியரிஸ்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 5 அந்த க்ரியேட்டிவிட்டியோட லெவல் ஸோ மொத்தம் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இந்த 22 செட்டு கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இங்கே என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய ப்ரைஸும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா எனக்கு உங்கள் அட்ரஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு இதே நம்பருக்கே கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் மோடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் நாட் த லா ஆஃப் லேர்னிங். ஸோ தார்ண்டை அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லாஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ ப்ரைமரி லேர்னிங் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இங்கே நம்மளுக்கு கொஷின் என்னென்னா அந்த 3ல் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அந்த 3 என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். ஏன்னா நம்ம சைக்காலஜினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். நம்ம டிஆர்பி போர்டில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த என்னென்ன கொஷின்ஸ் நான் பார்க்கலாம். இதில் லா ஆஃப் ரெடினஸ். ஸோ இது நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவுமே இவர் சொன்ன ஒரு லாவில் இருக்குது. ரெண்டாவது லாஸ் ஆஃப் எக்ஸசைஸும் இருக்குது. அதே மாதிரி லாஸ் ஆஃப் எஃபெக்ட். ஸோ இந்த 3மே இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா லா ஆஃப் எமோஷன். ஸோ இது ஒன்று தான் இவர் சொல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் லேர்னிங்கில் இது ஒன்று தான் இல்லை, மீதி 3 எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஷின் நம்மளுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா இதில் யார் இந்த லாஸ் ஆஃப் லேர்னிங்கை கொண்டு வந்தார்னு கேட்டாங்கன்னா தார்ண்டை. இது ட்ரையல் அண்ட் எரர் தியரியில் இது ஒரு பேசிக்ஸாக இது கொண்டு வந்திருக்கிறாரு. இதை ஒரு ப்ரைமரி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, பர்சனாலிட்டி ஃபேக்டர் இன்வென்ட்ரி டு மெஷர் ஒன்ஸ் பர்சனாலிட்டி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. ஆக்சுவலாக என்னென்னா இதில் கொடுத்துருக்கிறது 16 வகையான பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஆளுமையை மதிப்பீட மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகை இருக்குன்றாங்க. அந்த 16 வகையான ஃபேக்டர்ஸை யார் நம்மளுக்கு சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கேட்டல். ஸோ யார் சொன்னது அப்படின்னா கேட்டல் அப்படின்றவர் தான் இதை சொல்லியிருக்காரு. பட் அந்த 16 என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 16 ஃபேக்டர்ஸ் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த பிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் நம்ம டெட் எக்ஸாமுடைய சிலபஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக். பிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ இண்டிவிஜுவல் இஸ் கண்டிஷன்டு பை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு தனி மனிதனுடைய உடல் வளர்ச்சியும் மற்ற வளர்ச்சியும் நிலை நிறுத்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று ஹெரிடிட்டி, இன்னொன்று என்விரான்மெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டி அண்டு அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு, த 3 ஃபோக்கல் ஏரியா ஆஃப் educational psychology.
கல்வி உளவியலில் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் டி லேர்னர், அதுக்கப்புறம் லேர்னிங் ப்ராசஸ், தென் என்விரான்மெண்ட். கற்பவர், கற்றல் செயல்முறை, அப்புறம் கற்றல் சூழல். இதுவுமே ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். வென் யூ தூண்டலின்றி புலன்காட்சி பெறுவது எது? ஸோ வென் யூ perceive something when there is no stimulus is known as dash. தூண்டலே இல்லாமல் ஒரு புலன்காட்சியை பெறுவது எது அப்படின்னா இட் இஸ் பொய் புலன்காட்சி. ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இந்த கொஷின்ஸுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸுக்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டு. இது எல்லாமே வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட், அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவில் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டு? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஷின்ஸில் இதில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது வரும் அப்படின்னா ரெகனைசேஷன். ஒன்றும் இல்லை, இது நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ரெகனைசேஷன் அப்படின்றது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்து எந்த வகையில் வருதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் அ டேஷ் கேட்டகரி ஆஃப் நீட்ஸ். அந்த மாஸ்லோ ஹைரார்கிக்கல் தேரிஸ் என்னென்ன நீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதிலிருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு கேட்டுறாங்கன்னா நீங்கள் எதை சொல்லணும் அப்படின்னா சி, சமூக உளம் சார்ந்தது, சோஷியோ சைக்காலஜிக்கல். So next, the process of growth and development is happen. Mostly growth and development இருந்து 1 or 2 questions வரும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது எப்போ? ஸோ growth and development process எப்போ வந்து நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா லைஃப் லாங் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக growth and development அப்படின்றது ஸோ அந்த குழந்தை அந்த ஸ்டார்டிங் அந்த குழந்தை உருவாகிற நேரத்திலிருந்து ஸோ அதனுடைய லைஃப் லாங் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் த டேர்ம் செல்ஃப் கான்செப்ட், ஆக்சுவலாக சுய கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு வேர்டை யார் வந்து முன்வைச்சாங்க, ப்ரப்போஸ்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. செல்ஃப் கான்செப்ட் லெக்கி, ஆப்ஷன் ஏ. ஸோ இவர் தான் செல்ஃப் கான்செப்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. நெக்ஸ்ட் டேஷ் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல. ஓகேவா? ஸோ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து டைவர்ஜென்ட்டும் கிடையாது கன்வர்ஜென்ட்டும் கிடையாது. அப்போது இது இரண்டும் அல்ல, அது கூறுகளையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? திங்கிங். ஸோ திங்கிங் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர். இப்போ நம்மளுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்கிலும் வரும், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சனாலிட்டி. இந்த 4 டாப்பிக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதிலிருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ட் திங்கிங்னா என்ன? விரிந்த சிந்தனை. இது 2 விஷயம் பார்த்துக்கணும். டைவர்ஜென்ட் திங்கிங்கும் பார்த்துக்கோங்க, கன்வர்ஜென்ட் திங்கிங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ விரி சிந்தனைக்கு கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும் கேட்குறாங்க. ஸோ விரி சிந்தனைக்கு எக்ஸாம்பிள் எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள், நியூ கிரியேஷன் அண்டு இன்வென்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அகக்காட்சியை டேஷாக புரிந்து கொள்ளலாம், இன்சைட், கோக்லர் தேரி. ஸோ இன்சைட் இன் அதர் வேர்ட்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் டேஷ்.
சடன் அவேக்னிங் ஆஃப் தாட், திடீர் சிந்தனை. பரிசோதனை என்பது ஒரு டேஷ் உற்று நோக்கல் ஆகும். ஸோ பரிசோதனை, த எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் எ டேஷ் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இது என்ன மாதிரியான அப்சர்வேஷன் அப்படின்னா கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ரோட் மெமரைசேஷன் கேன் பி அவாய்டட் பை யூஸிங். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சில விஷயத்தில் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எதை யூஸ் பண்ணால் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ எதை யூஸ் பண்ணால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா டீச்சிங் எய்ட்ஸ், கற்பித்தல் உபகரணங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதனால் ஒரு பையன் வந்து மனப்பாடம் பண்ண மாட்டான். இதே நீங்கள் ஒரு இன்ஸு கொடுத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க, எக்ஸாம்பிள் சொன்னாலும் மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க, புக்ஸில் இருக்கிறதே மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க. பட் டீச்சிங் எய்ட்ஸ் மூலிமா நடத்துகிற ஒரு பாடம் அவங்களால வந்து மனப்பாடம் பண்ண மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கான ஆன்சர் சி. நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் எபிலிட்டி டு கிராஸ்ப் ஆல் த ஆப்ஜெக்ட் இன்சைட் த ரூம் இஸ் கால்டு. ஒரு அறையில் ஒருத்தர் இருக்கார், அங்கே இருக்கிற அனைத்து பொருளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உட்காந்து அவருடைய மனசுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஏற்றிக்கிறாரு, என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ டக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கவனவீச்சின்னு சொல்லுவாங்க, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றத அளவிடுறதுக்கு ஒரு கருவி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாச்சிஸ்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் அதை பற்றி ஒரு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், கன்ஃபார்மாக இதை பற்றி ஒரு கொஷின் வரும். ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் விச் ஒன்? இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றதுக்கு எது எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. எது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா லேர்னிங் பை இன்சைட், ஆப்ஷன் சி. ஸோ லேர்னிங் பை இன்சைட். Aptitude of an individual at particular moment mostly depend on dash. ஒரு மனுஷன் நாட்டமானது, நாட்டம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடுன்னு சொல்கிறாங்க, குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா மரபு அண்டு சூழ்நிலை, ஹெரிடிட்டி அண்டு என்விரான்மெண்ட், ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் அதிகமான கொஷின்ஸு, ஹெரிடிட்டி அண்டு என்விரான்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஒரு சில பேசிக்ஸான ஒரு டாபிக்ஸுங்க. இதில் வந்து கொஷின் எப்போவுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு, எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் கேன் பி ஹெல்ப்டு டு பேலன்ஸ் த்ரூ. குமரப்பருவத்தில் இருக்கிற ஒருத்தருடைய மனவீழ்ச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் கைடன்ஸ், ஆப்ஷன் ஏ. இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் நிறைய விதமான கவுன்சிலிங் இருக்குது. குரூப் கைடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டைரக்டிவ் கவுன்சிலிங் இருக்குது, எலெக்டிவ் கவுன்சிலிங் இருக்குது. அப்போ நம்ம என்னென்னலாம் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றத நாம் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கவுன்சிலிங் அண்டு கைடன்ஸ் பற்றி கேட்குற ஆன்சருக்கு உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஒரு குழந்தை உள்ளொளி இல்லாத போது அதன் காரணம் அறிதல் இவ்வாறு தோன்றுகிறதுன்றாங்க, இன்சைட். ஸோ இஃப் த சைல்ட் டஸ் நாட் ஹாவ் இன்சைட் இஸ் ரீசனிங் ப்ரிசீவ்ட் இன் டேஷ், ட்ரையல் அண்ட் எரர், முயன்று கற்பித்தல். ஒரு தானாகவே என்ன பண்ணுறது அப்படின்னா முயற்சி பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக், மால் அட்ஜஸ்டட், நெறிப்பிழை குழந்தைகள். ஓகேவா? ஸோ மால் அட்ஜஸ்டட் சைல்டு அப்படின்றது சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா unable to maintain balance with the environment, option C. Option C. Motives are expressed of a
எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ பர்சன்ஸ் டேஷ், ஒரு நபரின் டேஷ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ். ஸோ இது என்னது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் ஐராக்கிகள் நீட்ஸ். ஸோ என்னென்ன அதுதான் மோட்டிவேஷன் தேரியோட பேசிக்ஸ். தேவைகளை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். என்னென்ன தேவைகளை பற்றி இருக்குது அப்படின்றத மாஸ்லோ ஒரு பிரமிடு ஒரு சார்ட்டை போட்டு என்னென்ன தேவையெல்லாம் அவனுக்கு வந்து கிடைக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து என்னென்ன தேவையெல்லாம் இருக்கணும் அப்படின்றது வரைக்கும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ரகம் மாஸ்லோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கிகள் பற்றி சொல்லியிருப்பார். அதே மாதிரி பியாஜெத் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்தர். இங்கே நம்ம சைக்காலஜிஸ்ட் பியாஜெத்தோடைய அறிவு வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிவிலிருந்து சிக்கலான சிந்தனை முயற்சிக்கு நகர்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இருக்கிறதே 4 ஸ்டேஜ் தான். அது சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் 1, ப்ரீ ஆக்குபேஷனல் ஸ்டேஜ், ஃபார்ம் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மலு, இன்னொன்று காங்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜில் ஒரு பையனுடைய ஒரு குழந்தையோட வளர்ச்சி என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டு. நீங்கள் இந்த 3த்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடல் மற்றும் உல சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம். ஹெரிடிட்டி. ஸோ திருப்பி இந்த ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட்டை பற்றி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனவெழ்ச்சியை அடையாளப்படுத்தும் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கிய கூறு மாதிரியை உருவாக்கியவர். ஸோ இதில் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா இன்ட்ரோபெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச். ஸோ இதை வந்து யார் வந்து கொண்டு வந்தது அப்படின்னா ஹுண்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் டெவலப்டு ஃபார் தோஸ் who know the English languages. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் இதுக்கான ஆன்சர் ஓகே, சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்டு கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க ஒரு கொஷின். இது வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் இந்த வகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆர்மி பீட்டா டெஸ்ட்னா என்ன, பேட்டன்ட்ரா டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட்டு ஃபார் வொக்காபுலரினா என்ன. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆளுமை என்பது இட்டு, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. ஆக்சுவலாக இது வந்து ஈஸியான ஒரு கொஷின், ஓகேவா. ஸோ ஒரு பர்சனாலிட்டியை சோதிக்கிறதுக்கு 3 விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்டு, ஈகோ, அதுக்கப்புறம் சூப்பர் ஈகோ. ஸோ இந்த 3த்தோடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து இதை வந்து சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சைக்காலஜியில் சிக்மண்ட் ஃப்ராய்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைக்காட்டிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பவுண்ட் தியரி ஆஃப் லேர்னிங் இஸ் ப்ரொபோஸ்டு பை. கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழிக்கப்பட்டது? தார்ண்டை, ஆப்ஷன் பி. ஸோ தார்ண்டை அப்படின்றவரால் தான் இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பாண்ட் தியரி ஆஃப் லேர்னிங் இஸ் ப்ரொபோஸ்டு பை தார்ண்டை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் டெக்னிக் இஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உக்தி எது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ஆப்ஷன் பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். ஸோ லிங்கிங் த நியூ லேர்னிங் டு பாஸ்ட். இது வந்து ஒரு டெக்னிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில். ஒரு கொஷின் நம்ம கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கொஷினுடைய ஒரு லிங்கிங் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து கொண்டு வருவோம் அவனுக்குள்ளேருந்து. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ப்ரொஃபவுண்டர் ஆஃப் சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட் இஸ். யார் வந்து சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட் அப்படின்றத டெவலப் பண்ணார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 30 கொஷின்ஸ் இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 30 கொஷின்ஸில் உங்களால் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த 30 கொஷின்ஸுக்கு உங்களால் 30 கொஷின்ஸுக்கு எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வரப்போகிற டெட் எக்ஸாமில் 25 மார்க்குக்கு மேலே கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வந்து ஒரு 18லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா அதே ரேஞ்சில் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 18 மார்க்குக்கு எக்ஸாமில் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு சில கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கொட்டேஷன்ஸ் மூலயமா இருக்கும். இன்னும் ஒரு சிலது வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிற கொஷின்ஸ் பேசிக்ஸாக இப்போது சிக்மண்ட் ஃப்ராய்ட்னா யார், சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய என்ன சொல்ல வந்தார், ஸோ இது மாதிரியெல்லாம் ஒரு பேசிக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோமே. இன்னும் டீப் லெவலில் இறங்கலை. ஸோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்த 30 கொஷின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.